ஆரம்பிக்கலாங்களா? வணக்கம் சார். வணக்கம் சார். டேய், மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்றான். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ஸோ வெளியே வந்த போய் ரெஸ்பான்ஸ் எப்படி சார் இருக்கு? ஐயோ சார், பயங்கர ரெஸ்பான்ஸ். அவன் இன்னும் திருந்தல மாமா. பிக் பாஸ் 6 வாரம் இருந்திருக்கேன். முதல் 3 வாரத்தில் ஓட்டிங்ல நீங்க தான் நம்பர் 1. அதாவது என்ன ஒன்னா டாப் ஓட் லிஸ்ட்ல நம்பர் 1 இருந்திருக்கோம். எனக்கு தெரியும், இது வைல்ட் கார்டில் வந்தவங்க சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது சார். நீங்க தான் டாப்ல இருக்கீங்க, நல்லா போய்கிட்டு இருக்கீங்கன்னாங்க. மக்களோட நம்பிக்கையும் ரெஸ்பான்ஸும் நீங்க வெளியில வந்தது எங்களால அன்எக்செப்டட், நம்பவே முடியல. நீங்க இல்லாம எப்படி ஷோ இருக்கும்னு எங்களுக்கு தெரியல. போரா இருக்கு, ஃபன்னா இல்ல. எல்லாரையும் ஒரே நாளா இருந்து எல்லாரையும் தும்சம் பண்ணீங்க அப்படின்னு. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம் என்ன பண்ணிடுவானுங்க. பயங்கரமான ரெஸ்பான்ஸ் சார். நான் எதிர்பார்க்காத ரெஸ்பான்ஸ் சார். ஃபைனலா ஒருத்தவங்க சொன்னாங்க, நெகட்டிவிட்டியை ஒட்டச்சு பாசிட்டிவிட்டி ஆக்கியிருக்கீங்க. அமேசிங் சார். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். கானா வினோத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்தது உள்ள? சார் எனக்கு டிஸ்கம்ஃபர்டா, ஏன்னா உண்மையை சொல்றேன், டிஸ்கம்ஃபர்டா தான் சார் இருந்துச்சு. ஆரம்பத்துல இயற்கையா போச்சு சார், இயற்கையா போச்சு, நேச்சுரலா போச்சு. அது நாள் ஆக ஒரு தடவை சேது சார் வந்து உங்க காம்பினேஷன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. அவர் செயற்கையா வந்து பாத்தீங்கன்னா உருவக்கிளி அதிகமா பண்ண ஆரம்பிச்சிட்டார் சார். இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய. பொதுவா கானா வினோத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரோட நான் நெகட்டிவிட்டியா பார்த்த ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா பக்கமே பிரச்சனையை தூண்டி விடுவோம், அப்படியே கொளுத்தி பட்டு விடுவோம், அப்படியே அது பிரச்சனையை ஒன்னா ஏழாக்க ட்ரை பண்ணுவாரு. This is an unwanted statement irrelevant to the current situation.